Students, happy morning to one and all. 8th standard student. இந்த வீக் நம்ம சிவிக்ஸில் யூனிட் 2 செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப், குடிமகன்களும் குடிமகனுடைய உரிமையும் பற்றி படிக்க போகிறோம். In this lesson, we are going to learn about the meaning, definition of citizen and citizenship, and then acquisition and termination of Indian citizenship and rights and responsibility of a citizen. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். சிவிக்ஸ்னாவே கவர்மெண்ட்டை பற்றி, அரசாங்கத்தை பற்றி படிக்கிறது தான் அந்த புக்கு. The word citizen is derived from the Latin word civics, which means resident of a city-state of ancient Rome. After the disappearance of city-state system, it has been used to mean a member of the state. The citizen of a state enjoy full civil and political rights. இப்போ நம்ம ஒரு சிட்டிசனாக இருந்துட்டு நம்ம இந்த ஸ்டேட்டில் நம்ம என்ஜாய் பண்ணுறோம், எல்லா உரிமைகளையும் எல்லா பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் நம்ம எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். என்னென்னலாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன பண்ணாங்க, ரேஷன் கடையில் நமக்கு இப்போ எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் நமக்கு எல்லாம் என்னென்ன பஸ்ஸில் லேடிஸ் எல்லாம் ஃப்ரீ சொன்னாங்க, நிறைய சலுகைகள் தராங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அ சிட்டிசனாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நேச்சுரல் சிட்டிசன். நேச்சுரல் சிட்டிசனாக பை பர்த்டே, பிறக்கிறப்பவே அவங்க இந்த நாட்டோட பிரஜையாக இருப்பாங்க. நேச்சுரலைஸ் சிட்டிசனாக ஆர் த ஒன் ஹூ அக்வயர் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்புக்கு அக்வயர் பண்ணுறவங்கள தான் நேச்சுரலைஸ் சிட்டிசன்னு சொல்கிறாங்க. அக்வஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னால் கையகப்படுதல், பற்றுதல்னு அர்த்தம். பை பர்த்னா அவங்க பிறப்பால், நான் சொன்னல பிறப்பால். a person born in India or on after 26 January 1950 before 1st July 1987 is a citizen of India. அந்த 26 January 1950க்கு முன்னாடியே 1st ஜூலைக்கு பிறக்கிறவன் தான் என்னது 1987 is a citizen of India by birth irrespective the nationality of his parents. A person born in India or on after 1st July 1987 is considered as a citizen of India only if either is a parents is a citizen. அவங்க பேரண்ட்ஸ் சிட்டிசனாக இருந்தால் தான் அவங்க நேச்சுரலைஸ் சிட்டிசனாக இருக்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்புறம் தோஸ் பார்ன் இன் இந்தியா ஆர் அண்ட் ஆஃப்டர் 3rd December 2004 பிறந்தாங்கன்னா, ஆஃப்டர் 3rd December பிறந்தாங்கன்னா ஆர் கன்சிடர்ட் as a citizen of India. அவங்க தான் இந்தியனோட சிட்டிசன். ஒன் ஆஃப் whose parents is citizen of India and other is not an illegal migrant at the time of the birth. ஓகேவா? இதுதான் பிறப்பு வழியாக நம்ம குடியுரிமை பெறதுன்னு அர்த்தம். பை டெசன்ட்னா வம்சாவளியாக, நம்ம வம்சமாக இங்கே அப்படியே தமிழ்நாட்டிலேயே இந்தியன்லேயே பார்ன் பண்ணுறது, அப்புறம் அமெரிக்கா சிட்டிசன் ஆகிறது, அதெல்லாம் பார்க்கலாமா? எ பர்சன் பார்ன் அவுட் சைடு இந்தியா, வேறு நாட்டில் பிறந்திருந்தானா ஆர் ஆஃப்டர் 26 January 1950 பட் பிஃபோர் 10th December 1992 இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. 1992 பிஃபோர் 10th Decemberக்குள்ளே பிறந்திருந்தானா அவன் இந்தியனோட வம்சாவளியாக வந்துகிட்டே இருப்பான், குடிமகனாக வந்துகிட்டே இருப்பான். இஃப் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் ஹிஸ் பர்த். புரியுதா? எ பர்சன் பார்ன் அவுட் சைட் இந்தியா ஆர் ஆன் ஆஃப்டர் 10th December 1992 இஸ் கன்சிடர்ட் as a citizen of India if either of his parents is citizen of India at the time of his birth. From 3rd December 2000 onwards, a person born outside India shall not be a citizen of India. எங்கே அந்த அவுட் சைடு இந்தியாவில் பிறந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சிட்டிசனாக கருத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஃப்ரம் 3rd December 2000 onwards சொல்கிறாங்க. By descent, unless his birth is registered at an Indian consulate within 1 year of the date of birth. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்வதின் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பர்சன் ஆஃப் இந்தியா ஆரிஜின் who is ordinarily a resident is any country or place outside undivided India. A person of India origin who is ordinarily a resident for 7 years before making an application for registration. முன்னாடி பதிவு செய்வதுக்கு முன்னாடியே 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் இந்தியனோட பிரஜையாக இருக்கணும். அதே போல் எ பர்சன் who is married to a citizen of India and is ordinarily resident in India for the 7 years before making an application for registration. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அண்ட் தென் பை நேச்சுரலைசேஷன், இயற்கை மயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. The central government may on application grant a certificate of naturalization to any person. If he is not a citizen of any country,
where citizens of India are prevented from becoming subjects or citizens of that country. A citizen of a country renounce the citizenship of that country. அவன் சிட்டிசனாக இருக்க பண்ணான், ரெனவுன்ஸ் பண்ணிடுறான் சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் கண்ட்ரியை. அவன் வந்து இந்திய பிரஜையாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் 12 months அவன் வந்து அதே மாதிரியே இந்திய பிரஜையாகவே அவங்க மாறிடலாம் அப்படின்றாங்க. அவனோட கான்டாக்டும் பார்ப்பாங்க. இஸ் எ குட் கேரக்டர், ஹி ஹேஸ் அன் அடிகேட் நாலேஜ் அண்ட் அ லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் இன் 8th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 22 languages ஏதாவது ஒரு சில லாங்குவேஜை அவனுக்கு தெரிஞ்சுக்கலான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இஃப் எனி ஃபாரின் கண்ட்ரி பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா, the government of India specifies the person. The government of India specifies the person who among the people of the territory shall be the citizen of India. Such person become the citizen of India from the notified data. For example, when Pondicherry became a part of India, the government of India issued the citizenship of Pondicherry Order 1962. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் தென் நம்ம ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன் படிக்க போகிறோம். அப்போ சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா என்ன? ஒற்றை குடியுரிமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை பார்த்தீங்கன்னா தட் இஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் தான். இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் இன் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் லைக் USA அண்ட் சுவிட்சர்லாண்ட் வித் டியூயல் சிட்டிசன்ஷிப், அங்கெல்லாம் டியூயல் சிட்டிசன்ஷிப், டபுள் சிட்டிசன்ஷிப், நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் ஒன்று, ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் ஒன்று. In India மட்டும் பார்த்தீங்கன்னா all citizens irrespective of the state in which they are born or reside enjoy the same political civil rights of citizenship all over the country. இப்போ நம்ம வந்து வெளிநாடு குடியுரிமை பற்றி படிக்க போகிறோம். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஒன்று வந்து நான் ரெசிடெண்ட் இந்தியன், அது ஒரு இது NRI சொல்லுவாங்க, NRI. அடுத்தது வந்து PIO, பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். அடுத்தது வந்து OCI, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். ஓகேவா? அப்புறம் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பற்றி படிக்க போகிறோம். நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது? 18 years ஆனவுடனே ஓட்டு போடுற உரிமை கொடுக்குறாங்க. அண்ட் தென் ரைட் டு ஹோல்ட் எனி சர்டைன் பப்ளிக் ஆஃபீஸில் வேலை செய்யலாம் நம்ம. அப்புறம் மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட்டு, நம்ம மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு 42 amendment, a set of a constitution fundamental duties prescribed for all citizens of India. For example, வரி பே பண்ணுறது, அப்புறம் நேர்மையாக இருக்கிறது, ரெஸ்பெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மற்றவங்களோட கருத்துரிமைக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்களோட ஒப்பீனியனு ஓகேன்னு சொல்கிறது, அப்புறம் டிஃபெண்டிங் த கண்ட்ரி, ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே த ஸ்டேட். நம்ம எப்படி ஒபே பண்ணுறோம்? லாஸ் எல்லாம் மாஸ்க் போடனா போடு, ஹெல்மெட் போடனா போடு, கார் பெல்ட் போடுறதுனா போடு, சீட் பெல்ட் போட சொல்லணும். அந்த மாதிரி அந்த லாஸ் எல்லாம் ஒபே பண்ணணும். ஓகேவா? ஒரு குட் சிட்டிசனாக இருக்க என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னா, லாயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன், முதல்ல லாயலாக இருக்கணும், ஒபே பண்ணணும். அதே போல் ஒபே லாஸ். அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நான் நல்ல பழக்கத்தோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி, ஒற்றுமையை நம்ம மரியாதை கொடுக்கணும். கான்ட்ரிபியூட்ஸ் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம் சிவிக்ஸ் டியூட்டி. லாஸை வந்து நம்ம வயலன்ஸில் போகக்கூடாது, லாவை எப்போ ஒபே பண்ணணும் அப்படின்றாங்க. குளோபல் சிட்டிசன்ஷிப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். Global citizenship is an idea that everyone, no matter where they live, is a part of worldwide community rather than as a citizen of particular nation or place. All people have rights and civic responsibility. எல்லா மக்களுக்கும் சம உரிமை இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. It is a fundamental enabling young people to assess and participate in shaping modern society. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கு நல்ல நேம் வாங்கி தர முடியும் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே அப்படின்னா பிரவாசி பாரதிய திவாஸ் PBD ஸ்பான்சர்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 years. இது எப்போவுமே 2 வருஷத்துக்கு ஒரு முறை இது செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்றாங்க. டு மார்க் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, த டே கமமரேட்ஸ் த மகாத்மா காந்தி இன் இந்தியா ஃப்ரம் அவர் மகாத்மா காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்ததை இந்த நாள் குறிப்பிடும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். என்னென்ன இந்த லெசனில் பார்த்தோம்? சிட்டிசன்னா எப்படி இருக்கணும், ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் என்ன, குவாலிட்டிஸ் ஆஃப் சிட்டிசன் என்ன, அப்புறம் வந்து நமக்கு என்னென்ன உரிமையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம டீப்பாக பார்த்தோம். இது ரொம்ப சின்ன லெசன் தான். பை பர்த்தில் நம்ம எப்படி சிட்டிசன் ஆகுது, அப்புறம் பை டிசன்ட் எப்படி ஆகுது, பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன் பற்றியெல்லாம் நல்லா டீப்பாக பார்த்தோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது வரையும் நம்ம பார்த்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனோட 1 words நான் கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்து படிங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.